கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டுங்க. ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ லேட்டாக தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அக்டோபர் 31 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. யாருக்கு அப்படின்னா டிப்ளமா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இன்ஜினியர் போஸ்ட், ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு எங்கன்னா ரயில்வேலைங்க. ஆர்ஆர்பி ஜேஇ 2025-26க்கான வேக்கன்சிஸ் 2569 வேக்கன்சிஸ் ஜூனியர் இன்ஜினியருக்கு போஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்குங்க. இதோடைய டீட்டெயில்ஸ், இதோடைய அப்டேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்மளுடைய கிரேட் அகாடமி சேனலு, அவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ அப்டேட்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனுக்கு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 8 ஸ்டார்ட் பண்ணுறோம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரிக்வயர்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து 05/2025 அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி விட்டாச்சு இல்லைங்களா. என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர்ஸ், டிப்போ மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், கெமிக்கல் அண்டு மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்காக ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓப்பனிங் டேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்டோபர் 31 இல்லையா, அக்டோபர் 31 ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து நவம்பர் 30 க்ளோசிங் டேட், அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ், எந்த ஒரு எக்ஸாமினேஷன் டேட் வந்து டில் த டேட் வரைக்கும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. எது என்டிபிசி கிராஜுவேட்ஸ், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட், இப்போது ஆர்ஆர்பி ஜேஇ கூட, ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ கூட எக்ஸாமினேஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ கூடிய விரைவில், ஸோ கம்மிங் வரக்கூடிய மந்தில் வந்து நெக்ஸ்ட் இயர்லேயே ஜனவரி பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ போஸ்ட்டு பாருங்கள், 35,400 இனிஷியல் பேலேருந்து கொடுக்குறாங்க. ஏஜ் ஜஸ்ட் 18 to 33 இருந்தால் போதும். ஜூனியர் இன்ஜினியர், சூப்பரண்டென்ட், கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டு வந்து நம்ம ரயில்வேல வந்து ஜாயின் பண்ணவதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரிமிலியர்ஸ்க்கு வந்து 3 years வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமா ஆர் இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான 500 rupees தான் அந்த காஸ்ட்டுங்க. இதே எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மென்ட்ஸ் பிடபிள்யூடி இருந்தால் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் வந்து 250 rupees வந்து பே பண்ணுறாங்க. அது வந்து ஃபார் தி சிபிடி ஸ்டேஜ் 1க்கு. சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ். 100 கொஷின்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. என்னென்ன டாபிக் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸுங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் சிபிடி 1ல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் வந்து 25, ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஜென்ரல் சயின்ஸ் அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து 30 கொஷின்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குதுங்க. டோட்டல் வந்து 100 கொஷின்ஸ், 100 மார்க்ஸ் வந்து 1.5 மணி நேரத்தில் இது வந்து கிராக் பண்ணிவிட்டு இல்லை குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா சிபிடி 2 செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சேம் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 150, ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்குங்க. ஸோ யாரெல்லாம் எந்தெந்த டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டடு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளை பண்ணும்பொழுது மெக்கானிக்கல் சரிங்களா, எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. கொஷின்ஸ் வந்து பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஷின்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 15 கொஷின்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 10 கொஷின்ஸ், பேசிக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோலில் வந்து 10 கொஷின்ஸ், டெக்னிக்கல் எபிலிட்டிஸில் வந்து டோட்டலி 100 கொஷின்ஸ்ங்க. 150 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் டெக்னிக்கல் எபிலிட்டிஸில் வந்துடுது. ஸோ 2 hours எக்ஸாமினேஷன்ஸ், 150 மார்க்ஸ். ஸோ இது குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படி கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா
என்னென்ன போஸ்ட்டுக்கு வர போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாருங்கள் என்னென்ன இன்ஜினியர்ஸ் பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மெஷினிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங். ஸோ காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ஸ், அதே மாதிரி கம்பைன்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமென்ஷன் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் எதுவாக இருந்தாலும் டிப்ளமா அண்டு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் சிஏஇ அப்படின்னு தனியாக ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ், அது இல்லாமல் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியர்ஸ் 3 இயர்ஸ் டியூரேஷன் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து என்னென்ன 3 இயர்ஸ் டிப்ளமா, 4 இயர்ஸ் டிகிரி இன்ஜினியர்ஸ் எல்லோரும் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அருமையான ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு வாய்ப்புங்க இது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டிங்குடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆர்ஆர்பி சென்னை எடுத்துக்கிட்டோன்னா இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது எத்தனை போஸ்ட்டு பாருங்கள், 160 போஸ்ட்டுங்க. ஸோ அவுட் ஆஃப் 2569ல் 160 போஸ்ட் வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஆர்ஆர்பி இந்த ஜேஇ இருக்கு இல்லையா, 2024 நடந்திருக்கு எக்ஸாமு. அதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டால் சேம் இப்போ சொல்லியிருக்க பேட்டர்னில் தான், சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சிபிடி 1/2024 எப்படி லெவலில் இருக்குன்னா, மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மாடரேட் லெவலில் தான் எக்ஸாம்ஸ் நடந்திருக்குது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் EC2 மாடரேட்டில் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து EC2 மாடரேட், ஜென்ரல் சயின்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்துருக்குதுங்க. சரி ரைட்டு. இந்த சிபிடி 1 எப்படி அட்டம்ப்ட்ஸ் பார்க்கலாம் அந்த எக்ஸாமினேஷனுடைய பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் 20 to 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாமா, இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 20 to 22, அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸில் 8 to 10, ஜென்ரல் சயின்ஸில் 24 to 26 கொஷின்ஸ் ஈஸியாக இருந்திருக்குது, குட் அட்டம்ப்ட்ஸில் இருந்திருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அனாலிசிஸ் 2024 வந்து நம்பர் சிஸ்டம் 3 to 4 கொஷின்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் 4 to 5, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 2 to 3 கொஷின்ஸ், ஆவரேஜ் வந்து 2 to 3 கொஷின்ஸ், பர்சன்டேஜ் 3 into 4, ப்ராஃபிட் லாஸ் 3-4 கொஷின்ஸ், 3 to 4 கொஷின்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 3 to 4 கொஷின்ஸ், எல்லாமே 3 to 4 கொஷின்ஸ் கேட்டால். டைம் அண்ட் ஒர்க்கு 3 to 4 கொஷின்ஸ், ட்ரிக்னோமெட்ரியில் 2 to 3 கொஷின்ஸ், டேட்டா இன்டர்பிரட்டேஷன், ப்ராபபிலிட்டி ஈஸில் வந்து 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்ன சிலபஸ் வந்து கவர் ஆக போகுது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ல அப்படின்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனில் கோடிங் டிகோடிங் 3 to 4, பசில்ஸ் 2 to 3, சீரீஸ் 4 to 5, பிளட் ரிலேஷன் 3 to 4, சிலோஜிசம் 4 to 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களாமா. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் 2 to 3, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து 2 to 3, அரித்மெட்டிக்கல் ரீசனிங் 2 to 3, லாஜிக்கல் ரீசனிங் 4 to 5 அப்படின்னு. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். 6 to 8 கொஷின்ஸ், ஹிஸ்ட்ரியில் வந்து 1 to 2, ஜியாகிரஃபியில் 1 to 2, பாலிட்டியில் 2 to 3, மிஸ்லின்ஸ் வந்து இது இல்லாமல் மிஸ்லின்ஸ் வந்து 1 to 3. சயின்ஸ் பாருங்கள், ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேசிக் பிரின்சிபல் கான்செப்ட் 6th to 10th ஸ்டாண்டர்ட் 8 to 10 கொஷின்ஸ் சரிங்களா. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 10 to 12, பயாலஜியில் வந்து 8 to 10, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஸோ தோஸ் ஆர் பேசிக்லி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. சிபிடி 2 எடுத்துக்கலாங்க. டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி தெரியும், என்னென்ன பேட்டர்னில் இருக்குங்கிறது நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ் EC2 மாடரேட்டில் தான் இருக்குது. சிபிடி 2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாடரேட், பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மாடரேட், பேசிக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் EC2 மாடரேட், டெக்னிக்கல் எபிலிட்டிஸு ஜென்ரலி எல்லாமே வந்து டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருந்துருக்குதுங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படி சிபிடி 2ல் பார்த்தா, ஹிஸ்ட்ரியில் 2 to 3, பாலிட்டியில் 2 to 3, அதே மாதிரி ஜியாகிரஃபியில் 1 to 2, கரண்ட் அஃபேர்ஸில் 5 to 6, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 1 to 2, ஸ்போர்ட்ஸில் வந்து 1 to 2, மிஸ்லின்ஸில் 2 to 3. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் 8 to 9 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 6 to 7 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், தனியாகவே இருக்குது. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் 1 to 2, இன்புட் அவுட்புட் டிவைஸ் 2 to 3, ஸ்டோரேஜ் டிவைஸ் 1 to 2, நெட்வொர்க்கிங் வந்து 2 to 3, ஆப்ரேஷனல் சிஸ்டம் வந்து 1 to 2, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் வந்து 1 to 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களாமா. இது இல்லாமல் டெக்னிக்கல் எபிலிட்டிஸில் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்லேயும் சிவில் இன்ஜினியர்ஸ்,
பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஜியோ டெக்னாலஜி என்வரன்மெண்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றிலையும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுதாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு தெர்மோடைனமிக்ஸில் தான் அதிகமான கொஷின்ஸ். ஐசி இன்ஜின்ஸில் 8 to 10, பவர் பிளான்ட்ஸ் இன்ஜின் 8 to 10 கேட்டிருக்காங்க. அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து பேசிக் கான்செப்ட்லேயே வந்து 10 to 12 கொஷின்ஸ் கேட்டாங்க. எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் 10 to 12 கொஷின்ஸ். ஸோ வந்து ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயரில் அதிகமாக எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குட் அட்டம்ப்ட்ஸ் ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 8 to 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து 10 to 12 கொஷின்ஸ் குட் அட்டம்ப்டாக இருக்குது. பேசிக் கம்ப்யூட்டர்ஸில் 6 to 8, பேசிக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோலில் 6 to 8, டெக்னிக்கல் எபிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா 115 to 125 கொஷின்ஸ்னால் 120 கொஷின்ஸ் கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி நீங்கள் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் இயரில் கண்டிப்பாக ஒரு ரயில்வே இன்ஜினியர்ஸாக வரலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். நன்றி.